ஏன்டா சோழா, உன்கிட்ட நான் நேத்தே கேட்டேன். அவ்வளவு பணம் உனக்கு ஏது, எவன் கடன் கொடுத்தான்னு. ஆனா எந்த பதிலும் சொல்லல. ஓனர் வந்ததும் பதுங்கி பதுங்கி நீ பின்னாடி போகும்போதே நினைச்சேன்டா என்னமோ நடக்க போகுதுன்னு. நல்ல வேலை, நீலா மறுபடியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல குடுக்க வச்சுதான் இப்போ நீ வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட சோழன் வீட்டுக்கு வந்ததும் இங்க நடேசன் கேள்வி கேட்க உடனே நிலா இருந்துகிட்டு, ஐயோ அங்கிள், அவரே இப்பதான் ரொம்ப மனசு வருந்தி போய் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை எதுவும் கேள்வி கேட்காதீங்க. எல்லா தப்பும் ஏன் மேலதான். என்னம்மா சொல்ற? ஓ மேல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன பண்ண? இல்ல அங்கிள், நான் அந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றேன்னு வாய் விட்டு இருக்கவே கூடாது. அதனாலதான் சோழன் என் மேல ஒரு அக்கறைப்பட்டு நான் அவமானப்படக்கூடாதுன்னு பணத்தை திருடுற அளவுக்கு போய் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, ச்சே, எல்லாமே ஏன் தப்பு தான். சோழன், என்னை மன்னிச்சிருங்க சோழன். இனிமே எனக்கு அந்த பிசினஸ் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, உடனே அங்க சேரன் இருந்துகிட்டு, நிலா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்க எல்லாரும் கொடுக்குறோம். இவன் தான் முட்டாள்தனமா ஏதோ உன் மேல இருக்க அக்கறையில அங்க போய் பணத்தை திருடிக்கிட்டு வந்துட்டானே தவிர அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணலப்பா. உன் மேல தப்பு கிடையாது. அதனால இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. அப்பா, உங்களுக்கும் தான் சோழன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சும்மா அவனை வார்த்தையால கொண்டுகிட்டு இருக்காதீங்க. உங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. மறுநாள் இங்க வானதி அங்க பாண்டிக்கு நாம அத்தனை தடவை ஃபோன் பண்ணியும் ஒரு கால் கூட அட்டன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவே இல்லையே. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டா, எதுவும் ஸ்டேஷன்ல இருந்தேன்னு சொன்னான். இல்ல, அவனை விடவே கூடாது. நாம எப்ப கால் பண்ணாலும் நம்மளை கழட்டி விட தான் பாக்குறானே தவிர நம்மள ஒரு நாளாவது அட்டன் பண்ணி ஒரு ஆசையா 4 வார்த்தை பேசுறானா இன்னைக்கு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இங்க வானதி நேரா பாண்டியோட கடைக்கு போக, பாண்டி இன்னும் கடைக்கு வரவே இல்லை. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருந்த பாண்டியோட ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டதும் வானதி நேரா நடேசனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் உக்காந்துக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க வானதியோ அங்க பாண்டிய பார்த்து, பாண்டி, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னதானே காதலிக்கிற? ஏன், உனக்கு நான் எத்தனை தடவை நேத்து ஃபோன் பண்ணேன். ஒரு கால் அட்டன் பண்ணி என்னன்னு பேசுறதுக்கு உனக்கு தெரியாதா? சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் வராதுமா வானதி பாண்டிய பார்த்து கேள்வி கேட்க, உடனே அங்க இருந்த பாண்டியோ, இங்க பாரு வானதி, வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நேத்து நீ ஃபோன் பண்ற நேரம் நான் ஸ்டேஷன்ல இருந்தேன். அதனாலதான் என்னால கால் அட்டன் பண்ண முடியல. அப்பயும் உனக்கு நான் கால் அட்டன் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொல்லி தானே இருந்தேன். ஏன் ஒரு நாள் உன்னால பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, என்னது ஸ்டேஷன்ல இருந்தியா? ஸ்டேஷன்ல இருந்ததா? ஏன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நான் கேக்குறேன்ல. ஏன் ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியாதா? அப்படி என்ன உனக்கு? அப்படி என்ன தலை போற காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அங்கேயே நின்று கத்திக்கிட்டு இருக்க, இங்க பாரு வானதி, சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி அழைச்சுக்கிட்டு பின்பக்க வாசல் வழியா பாண்டி வேக வேகமா கூட்டிட்டு போய், இங்க பாரு வானதி, பிரச்சனையே வேற மாதிரி போய்கிட்டு இருந்திருக்கு. ஆமா வானதி, சோழன் தெரியாதனமா நிலா அன்னைக்கு பணம் தேவைப்படுது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, வீட்டு பத்திரத்தை கூட வச்சு நிலா அன்னைக்கு பணம் கொடுக்கறதா இருந்துமே. ஆமா, பணம் கொடுக்கறதா இருந்தீங்க. என்னாச்சு? அதாவது இந்த வீட்டு பத்திரத்தெல்லாம் வைக்கணும்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களால பணத்தை திரட்டி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அண்ணியோட ஃப்ரெண்டுமே வந்து நீ பார்ட்னரா இருந்தா போதும், பணம் உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால அண்ணியுமே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல இருந்த ஒருத்தரோ அண்ணிய ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அதை பொறுத்துக்க முடியாத சோழன் நேரா தன்னோட ஆபீஸுக்கு போய் அங்க கல்லாப்பட்டியில இருந்த 5 லட்ச ரூபாய் பணம், அதாவது சோழனோட ஓனர் பணத்தை அவன் திருடி எடுத்துக்கிட்டு போய் நிலா அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல கொடுத்துருக்கான். இந்த விஷயம் ஓனருக்கு தெரிய வந்து ஓனர் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சோழனை நேத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிலா அண்ணி தான் மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து மறுபடியும் அந்த ஓனர்கிட்டயே கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க வச்சு சோழனை இப்போ நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ பிரச்சனை கண்ணை மூடி திறக்கத்துக்குள்ள நடந்திருக்கு. நீ என்னமோ போன் அட்டன் பண்ணல அது இதுன்னு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை போதாதுன்னு நீ வேற எதுக்காக இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல, பாண்டி, என்னது நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நல்லா சொல்றியே. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே அந்த நிலா தான். இப்ப கூட உங்க யாருக்கும் தெரியலையா? நிலா மட்டும் இந்த வீட்ல இல்லனா இன்னொரு சோழன் இவ்வளோ பணத்தை திருடி இருப்பாரா?
சொல்லு, நீயே சொல்லு. ஏன் உங்க நிலா அன்னைக்கு பிசினஸ் செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேறினதா அர்த்தமா என்ன? அவங்களால சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போக முடியாதா பாண்டி? என்னமோ இத சொன்னா நான் ஒரு பைத்தியக்காரி, ஏதோ புரியாம பேசுறேன்னு என்னையே மாத்தி எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க. ஆனா உங்க சோழனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாம அந்த நிலா தான் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்காக போய் எதுக்காக பணத்தெல்லாம் திருடணும்? ச்சே, அந்த சோழனை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு. நாளை பின்ன எங்க வீட்லயே கூட அந்த சோழன் திருநான்னு சொல்லிட்டு ஏதாவது தெரிய வந்தா கூட எங்க வீட்ல ஏற்கனவே உங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறாங்க. இதுல இந்த விஷயமும் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா என் அம்மாவுக்கு சொல்லவே வேணாம். வாயில தேன் ஊத்துன மாதிரி வார்த்தைகளை கேவலமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச உடனே இங்க பாண்டி இருந்துகிட்டு, இங்க பாரு, என் குடும்பம் இப்படிதான். உனக்கு விருப்பம் இருந்தா இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா, அப்படி இல்லனா நடைய கட்டு. இல்ல பாண்டி, உன்கிட்ட பேசினா இது சரிப்பட்டு வராது. நான் அந்த நிலா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வேக வேகமா வீட்டுக்குள்ள போக, ஏ வானதி ஒரு நிமிஷம் நில்லு. இல்ல, உன்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி வீட்டுக்குள்ள போய், நிலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க வானதி. அது நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் உங்களால பிசினஸ் செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில உயர்ந்த மாதிரி இருக்குமா என்ன? எதுக்காக நீங்க பிசினஸ் அது இதுன்னு சொல்லி அந்த 5 லட்சம் ரூபாய் கேட்டு வீட்டுல இருக்கவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு உங்களுக்கு பணம் கொடுக்கறதா இருந்தாங்க. அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோழன் போய் கேவலம் பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு போய் என்னமோ தான் தான் சம்பாதிச்ச மாதிரி கடனை வாங்கின மாதிரி எடுத்துக்கிட்டு போய் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. ஏன் நிலா, இந்த அளவுக்கு எதுக்காக இந்த வீட்டுல இவ்வளோ பெரிய நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? பாவம், உங்களால போய் சோழன் ஸ்டேஷன்ல உக்காந்துட்டு வந்ததுதான் மிச்சம். அவருக்கு செய்யற கைமாறு தான் இதுவா? சொல்லுங்க, உங்களை உங்க வீட்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தாரே, அவருக்கு செய்யற நன்றி கடனா இது? ச்சே, ஏன் சோழன் எதுக்காக இவ்ளோ கேவலமா இருக்கீங்க? இப்படி போய் பணத்தை திருடிக்கிட்டு வந்து, ச்சே, நாளைக்கே இந்த குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் கேவலமா பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமா, ஏற்கனவே பக்கத்துல இருக்கவங்களாம் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மா அப்பாவுக்குன்னு தெரிய வந்து எல்லாருமே இந்த குடும்பத்தை கேவலமா தான் பேசுறாங்க. இதுல நீங்க பணத்தை வேற திருடிக்கிட்டு வந்து பாருங்க, இன்னும் எங்க வீட்டுல என்னென்ன பேச போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்ல உடனே சோழன் இருந்துகிட்டு, இங்க பாரு வானதி, இது எனக்கும் நிலாவுக்கும் இருக்க பிரச்சனை. தேவையில்லாம இதுல நீ மூக்கு நுழைச்சு உன் மரியாதைய நீ கெடுத்துக்காத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. பாண்டி, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா இவளை இங்க இருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல உடனே பாண்டி இருந்துகிட்டு, இங்க பாரு வானதி, எதுவா இருந்தாலும் நான் கடைக்கு வரேன், அங்க பேசிக்கலாம். முதல்ல கிளம்பு. ஏன் கிளம்பணும்? எதுக்கு கிளம்பணும்? ஏன் உள்ளத சொன்னா இங்க எல்லாருக்கும் குத்தமா இருக்கா? ஏன் சோழன், நான் தெரியாம தான் கேட்குறேன். நானும் பாண்டியும் சண்டை போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன தனியாலாம் கூட்டிட்டு போய் என்னென்ன அட்வைஸ் பண்ணீங்க. இப்ப சொல்றேன், நீங்களே உங்க வாழ்க்கையில ஒழுக்கமா இல்லாத போது எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது சோழன். இனிமேலாவது திருந்தி ஒழுக்கமா இருக்க பாருங்க. நிலாவுக்காக நீங்க திருடுறேன் கொலை பண்றேன்னு இறங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையே அழிஞ்சிடும் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே நடேசன் இருந்துகிட்டு, ஆமா வந்துட்டாளா இவ? இவளை எதுக்காகடா விடுற? இவ எப்ப பாரு இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதே வேலை. ஏமா, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே யாருக்கும் நிம்மதி இருக்கவே மாட்டேங்குது. எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்ச கணக்கா தான் ஆகுது. போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச உடனே அங்க இருந்த நிலா இருந்துகிட்டு, வானதி, நீங்க சோழனை தப்பா புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை சோழனை நீங்க திருட அப்படி இப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனை தப்பா பேசின அங்க வானதியை பார்த்து நிலா கோபத்தோட கேட்க, ஏன் இப்போ என்ன உங்களுக்கு சோழன் மேல அவ்வளவு பாசம் பொங்கிட்டு வருது? என்ன உங்களுக்காக திருடினாருன்னு சொல்லிட்டா? உங்களுக்காக அவர் உழைச்சு ஒண்ணு அந்த பணத்தை கொண்டு வரல, திருடி எடுத்துக்கிட்டு வந்தாரு. சோழன், இன்னொரு தடவை இந்த கேவலமான காரியத்தை இந்த குடும்பத்துல இருந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி அங்க திருடன் சொல்லிட்டு சோழனை சொல்ல, இங்க வந்த கோபத்துக்கு அங்க நிலவோ வானதிய ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. இன்னொரு தடவை அவரை நீங்க திருடன் சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அவரோட பொண்டாட்டி நானா இருக்க வச்சுதான் நான் ஒரு இடத்துல அவமானப்படக்கூடாதுன்னு பாவம் அவர் திருடினாலும் பரவாயில்லன்னு பணத்தை அவசரப்பட்டு எடுத்துட்டாரு தவிர மத்தபடி அவர் மனசுல ரொம்ப தங்கமானவர் தான். ஏதோ யதார்த்தமா பண்ணிட்டாரு. அதுக்காக அவர் மேல நீங்க இப்படி ஒரு பழிய போட்டு பேசுவீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா சொல்ல உடனே வானதியோ, போதும் நிறுத்துங்க. அப்படியே பணத்தை திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை தலை மேல தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவரு இன்னைக்கு திருடன் ஆனதுக்கு காரணமே நீங்க தான். வானதி, என்ன பேசுறீங்க? அவரு திருடனதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? ஏன் இப்படி ஒண்ணுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க?
யார் புரியாம பேசுறது? யார் புரியாம பேசுறதுன்னு சொல்றேன். எல்லாம் நான் புரிஞ்சு தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ, எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்காம, உங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நீங்க இந்த வீட்டுக்கு யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு இன்னமும் அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஆமா, இந்த வீட்டுக்கு எதார்த்தமா சோழன விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க. சோழன் கூட வாழ விருப்பம் இல்லாம தானே இந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு எதுக்காக இவங்க எல்லாரும் இவ்வளவு உதவி பண்ணணும்? என்னமோ இந்த வீட்டை அடமான வச்சு உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறதாவும், அது கிடைக்கலன்னதும் இந்த சோழன் போய் திருடிட்டு வந்து பணத்தை கொடுக்கறதும், அப்படி என்ன நீங்க இந்த வீட்ல ஸ்பெஷல் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நீலா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேச, உடனே பாண்டி இருந்துகிட்டு, இங்க பாரு வானதி, தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காத. நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல நிலா நீ எல்லாருக்குமே ஒரு முக்கியமானவங்க தான். அவங்களுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். முதல்ல நீ இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டி பேச, போதும் பாண்டி, இந்த வீட்ல இவங்கலாம் பேசுறது கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா நீயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பாரு, அதை தான் என்னால பொறுத்துக்க முடியாது. ஆமா, ஒன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீயே இந்த நிலா சொல்லி தானே என்ன வெளியே கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னு வெளியெல்லாம் கூட்டிட்டு போன. உனக்குன்னு ஒரு சுய புத்தி இருந்தா தானே நீயா யோசிச்சு பேசுவ. எல்லாத்துக்கும் நிலா 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 மட்டும்தான் இந்த குடும்பத்துல வசதியா என்ன? நாளைக்கே நான் கல்யாணம் ஆயிட்டு வந்தா இந்த வீட்ல யாரும் என்ன மதிக்க மாட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே நடேசன் இருந்துகிட்டு, இங்க பாருமா, நீயே இந்த வீட்டுக்கு கல்யாணமாகி வந்தா அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நாங்க நிலாக்கு மட்டும்தான் இந்த வீட்ல முக்கியத்துவம் கொடுப்போம். ஏண்டா, இந்த பொண்ணு எங்க இருந்து தாண்டா புடிச்சுக்கிட்டு வந்த? இப்ப சொல்றேன் பாண்டி, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். அப்படி மீறி எங்களை மீறி நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தனா இந்த குடும்பம் ரெண்டா தான் போவோம். முதல்ல நீ தனி கொடுத்தனும் இந்த வீட்டை விட்டு போகணும். இவளை வச்சுக்கிட்டலாம் இந்த வீட்டுல குடும்பத்தை நடத்தாத. ஏற்கனவே கல்யாணம் ஆகாத முன்னாடியே இவ்வளோ வார்த்தைகளை விட்டு எல்லார் மனசுலயும் கத்திய பாய்ச்சிக்கிட்டு இருக்கா. இன்னும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, இந்த குடும்பத்தையே ரெண்டா உடைச்சி நாலா பங்கிட்டுருவா போல இருக்கு. ஏய், இன்னும் என்ன இங்கே நின்றுகிட்டு இருக்க? வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச, என்ன பாண்டி, உன் அப்பா என்னை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, அப்படியே கல்லு மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ச்சே, நீ எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்தில் என்னை சந்தோஷமா வச்சுப்பேன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வானதி ரொம்ப கோவத்தோடவே வெளியே போக, உடனே சேர்ந்து இருந்துகிட்டு, நிலா நீ கவலைப்படாதப்பா, அது சின்ன பொண்ணு, அதனாலதான் புரியாம பேசிட்டு போகுது. இல்லைண்ணே, அந்த வானதி சொல்றதும் சரிதானே. சோழன் எதுக்காக எனக்கு போய் பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு வந்து, ச்சே, என்னால தான் சோழனுக்கு அவமானம், என்ன மன்னிச்சிருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்க, நிலா நீங்க தேவையில்லாம உங்க மனசுக்குள்ள கஷ்டப்படுத்திக்காதீங்க, விடுங்க, வானதி பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அங்க சோழன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு.